இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸ் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஈஸி ட்ரிப் பிளானர் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட 19% பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 மாதமாகவே நல்ல ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 30%க்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கைனஸ் டெக்னாலஜிஸ் இந்தியா ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய விப்ரோ அண்ட் டிசிஎஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50 வந்து பார்த்துடலாம். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பன் ஆனது நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆனாங்க. க்ளோஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 புள்ளி நெகட்டிவில் தான் இருந்தாங்க. நிஃப்டி 50 அதோட ஹையான 26,300க்கு மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 மட்டும் இல்லாமல் சென்செக்ஸாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்காங்க. நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்ஆர் டிஃபென்ஸு 0.90% கிட்டத்தட்ட 1% நெகட்டிவ். சில்வர் பீஸும் இன்றைக்கி ஓரளவுக்கு தான் பாசிட்டிவாக இருந்தாங்க. கோல்டு பீஸு இன்றைக்கி நெகட்டிவ். ஆட்டோ பீஸு 0.35% நெகட்டிவ். பார்மா பீஸு 0.21% நெகட்டிவ். ஐடி பீஸு 0.10% நெகட்டிவ். நிஃப்டி பீஸு இன்றைக்கி நெகட்டிவ் தான். மிட் 150 பீஸ் கூட 0.32% நெகட்டிவ் தான். ஓவராலாக பார்த்தா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் நெகட்டிவில் தான் இருக்காங்க. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி நெகட்டிவ் தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் லிமிடெட், அதாவது கேம்ப்ஸ் லிமிடெட், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 5ஆம் தேதி தான் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டு. 10 ரூபாயில் இருக்க ஃபேஸில் 2 ரூபாய்க்கு மாற்றுறாங்க. அப்படின்னா ஒரு ஷேர் 5 ஷேராக வந்து ஸ்பிளிட் ஆக போகுது. கரண்ட் ப்ரைஸ் 3836 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கு யாருக்கிட்டலாம் டிசம்பர் 5ஆம் தேதி இருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டுக்கு வந்து எலிஜிபிள் வந்து ஆகிடுவாங்க. எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த ஸ்பிளிட்டு ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு கம்பெனி பாலிசி படி ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே கிரெடிட் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள்லேயே வந்து கிரெடிட் ஆகிடும். ஒரு சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா போனஸ் ஸ்பிரிட்லாம் தரும்போது அப்போ ஷேர் குவான்டிட்டி அதிகமாகுது இல்லை, அப்போ இப்போ 3836 ரூபாய்க்கு இப்போ வாங்கிட்டா அப்போ 5 ஷேர் 3836 ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போல்லாம் கிடையாதுங்க. இந்த 3836 ரூபாய் டிவைட் பை 5 எவ்வளோ போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் வந்து ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 767 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 3800 ரூபாயில் இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து 3800 ரூபாயில் இருக்குது எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பாங்க. இதுவே 700 800 வரும்போது ரேட் வந்து 1000 ரூபாய் கீழே இருக்கனால நிறைய பேர் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். லாங் டர்ம் எடுத்து பார்க்கும்போது ஒரு கம்பெனி போனஸ் ஸ்பிளிட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். இன்றைக்கி நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருந்தாலும் குஜராத் கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5% வந்து பாசிட்டிவில் இருக்குது. குஜராத் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% வந்து பாசிட்டிவில் இருக்குது. சென்னை பெட்ரோ கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட 3% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் இருந்தாங்க. அதாவது பெட்ரோலியம் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம வச்சிருக்க ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் அப்படி தான் கீழே தான் இருந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஈஸி ட்ரிப் பிளானர் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 19% இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரு நியூஸும் இருக்குது. வின்டர் கார்னிவல் சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்து இந்த பிக் பில்லியன் டேஸ்லாம் போடுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு ஹோட்டலு ட்ரெயின் புக் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இவங்களும் வின்டர் கார்னிவல் சேல் அப்படின்றது வந்து ஓப்பன் பண்ண லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 9ஆம் தேதி வந்து இருக்க போகுது. அதாவது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு நியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 19% இப்போதைக்கு வந்து பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இந்த கம்பெனியோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ளைட் ட்ராவலுக்கு வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் இவங்க வெப்சைட்டில் வந்து புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃப்ளைட்டு ஹோட்டலு ஹாலிடே பேக்கேஜஸ்ஸு இந்த கிரெடிட் கார்டு யூசர்ஸு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதனால் இப்போ நிறைய பேர் இவங்களோட வெப்சைட்டில் இந்த ஹோட்டலு ஃப்ளைட்டு ஹாலிடே பேக்கேஜஸ்லாம் புக் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கான ரெவன்யூ அப்படிங்கிறது இந்த ஒரு 8 நாள்லேயே ரொம்ப அதிகமான ரெவன்யூ வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னா HSBC, ICICI அண்ட் AU பேங்கோட கிரெடிட் கார்டெலாம் வச்சுருந்தா இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நிறையா தரதாக வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையிலேருந்து கிட்டத்தட்ட 36 ரூபாய் வரைக்கும் மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் 7 ரூபா வரைக்கும் கீழே வந்துச்சு. அதோட ஹையில் வந்து நல்ல லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த நியூஸ்னால ஒரே நாளில் இந்த மாதிரி 19% வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கவர் ஆகி மேலே வந்துட்டாங்க. இதனால தாங்க இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிக்கு எல்லாமே வந்து லீவாக இருக்கும். நிறைய பேர் இந்த டிசம்பர் எண்டில் வந்து நிறைய வந்து ட்ராவல் வந்து பண்ணுவாங்க. இப்போ நியூ இயர்க்குலாம் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஃப்ளைட்டு இந்த ஹோட்டல்ஸு
இந்த மாதிரி புக்கிங், அதுவும் ஃப்ளைட் புக்கிங் பண்ணுற கம்பெனி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கும். இந்த கம்பெனியோட நம்ம ஃபண்டமெண்டல் வந்து பார்க்கலாம். பிஸ்னஸ் என்னென்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் கேப்பு 3062 கோடிக்கு மேலே இருக்குது. சின்ன கம்பெனி தான். ஸ்டாக்கோட பி ரேஷியோ 56 இருக்குது. இன்டர்சி பி ரேஷியோ 42 இருக்குது. புக் வேல்யூ 2.38 ரூபாயில் இருக்காங்க. ROCE 20% மேலே இருக்குது. ROE 16% மேலே இருக்குது. ROIC வந்து பார்த்தீங்கன்னா 17% மேலே இருக்குது. OPM 12% மேலே இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே நல்ல பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ ₹5.89 இருக்குது. அது வந்து கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ₹5.82 ஒர்த்தான ஸ்டாக் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பிஇஜி ரேஷியோ 126 இருக்குது. ஆக்சுவலாக பிஇஜி ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த லேட்டஸ்ட் குவார்ட்டரில். அதனால் பிஜி ரேஷியோ வந்து வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டெப்டி ஈக்விட்டி 0.04 இருக்குது. உங்களுக்கு கடன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 3.44 இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேஷியோ தான். ஆனால் பிஜி ரேஷியோ மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். லாங் டேர்முக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கணும். ஆனால் இப்போ இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா லேட்டஸ்ட் குவார்ட்டரில் தான், அதாவது லாஸ்ட் குவார்ட்டரில் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாங்க. செப்டம்பர் 2022 சேல்ஸு 108 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 28 கோடியாகவும் இருந்திருக்கு. இதுவே செப்டம்பர் 2025 அதாவது இப்போ லாஸ்ட் குவார்ட்டரில் சேல்ஸு 118 கோடியாகவும் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 36 கோடி நெகட்டிவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த ஓபிஎம் பர்சன்டேஜ் எல்லாம் வந்து பார்க்கும்போது 36%, 40%, 26% அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜூன் 2025 0%, இப்போ செப்டம்பர் 2025 3% அப்படி வந்து அதிகமாக இருக்குது. 2022-23 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருந்துச்சு. ஆனால் 2024க்கு அப்புறம், அதாவது டிசம்பருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருந்திருக்கு. பார்க்கலாம். இந்த மாதிரி ஆஃபர்லாம் இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கனால மேபி அந்த வெப்சைட்டில் நிறைய பேர் புக் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் இந்த கம்பெனி 3% இருந்து 30%, 25% ஓபிஎம் வந்து கொண்டு போனாங்கன்னா இவங்களுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாகும். பார்ப்போம். அடுத்த குவார்ட்டர் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2020 இவங்களோட சேல்ஸ் 141 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 33 கோடியாக இருந்திருக்கு. மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸ் 587 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 109 கோடியாகவும் இருந்திருக்கு. இதுவே இந்த வருஷம் வந்து பாருங்கள், அதாவது இப்போ லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 522 கோடி சேல்ஸும் வெறும் 12 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. மேபி இந்த நெட் ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்னமும் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அடுத்தது இவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். ஏன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடி வாங்கியிருக்கு. ஆனால் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 502 கோடி இருக்குது. இதுவே மார்ச் 2025 அந்த குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 366 கோடி தான் இவங்ககிட்ட வந்து ரிசர்வ் வந்துருக்கு. ஆனால் இப்போ வந்து 502 கோடியாக வந்து அதிகமாக்கியிருக்காங்க. பாரிங் வந்து வெறும் 36 கோடி, அதாவது கடன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபிக்ஸ்டு அசட் 198 கோடியில் இருக்குது. பேலன்ஸ் ஷீட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதுக்கு பதிலாக நெட் ப்ராஃபிட் அங்கே கம்மியாகி ரிசர்வ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருந்திருக்கும். இப்போதைக்கு ரிசர்வ் வந்து அதிகமாகி தான் இருக்குது. அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 5 வருஷத்தில் 33%, ப்ராஃபிட் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 28%. ஆனால் பிரச்சனை இருக்குன்னா இந்த லாஸ்ட் ஒரு வருஷமாக தான் இவங்களோட சேல்ஸ் குரோத்து, ப்ராஃபிட் குரோத்து, ஓபிஎம் எல்லாமே வந்து அடி வாங்கியிருக்கு. ஸ்டாக்கோட ப்ரைஸும் எப்போ வாங்கியிருந்தாலும் இப்போதைக்கு நெகட்டிவில் தான் இருப்போம். ஏன்னா நேற்று வாங்கியிருந்தா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து 20% பாசிட்டிவில் இருப்பாங்க. மற்றபடி எப்போ வாங்கியிருந்தாலும் நெகட்டிவில் தான் இருப்பாங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% மேலே இருக்குது. அதே மாதிரி இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தா கூட ப்ரொமோட்டர்கிட்ட வெறும் 47.72% தான் இருக்குது. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0.50%, டிஏட்ட 2.48% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இதுவே ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 49% வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் வந்து பேட்டர்ன் இருக்குது. ப்ரொமோட்டர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட ஹோல்டிங்கை கொஞ்சமாக வந்து குறைச்சிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் ப்ரொமோட்டர் வந்து அவங்களோட ஹோல்டிங்கை குறைக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இதுவே ப்ரொமோட்டர் வந்து அவங்களோட ஹோல்டிங் வந்து அதிகமாக்குறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் எஃப்ஐ வந்து ஃபுல்லாக விற்றுட்டு வெளியே போயிட்டாங்க. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. ரீட்டைல் பீப்புள் தான் கிட்டத்தட்ட 49% வந்து வச்சுருக்காங்க. இதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். பார்ப்பாங்க, இவங்க நல்ல ரிசல்ட்டு கொடுத்து அப்படியே இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாக் பாருங்கள், எப்போ வாங்கியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கோம். அது லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ பார்த்தா கூட கிட்டத்தட்ட 67% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. 36 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ ரொம்ப லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், அந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். மறுபடியும் 12 ரூபா வந்துச்சுன்னா கூட நல்லா தாங்க இருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். கைனஸ் டெக்னாலஜிஸ், இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க. சூப்பரான க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் end-to-end LOT சொல்யூஷன் எனேபிள்டு இன்டெகிரேட்டட்
எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் தான். இப்போ எலக்ட்ரானிக்னா சிம்பிளாக எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த எலக்ட்ரானிக்ஸ் மிஷின்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சர்க்யூட்லாம் இருக்கும். அந்த சர்க்யூட் எல்லாமே இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின் பெட்டிக்குள்ளே போகும்போது அந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சர்க்யூட்லாம் அங்கே நிறைய இருக்கும். அந்த ஆன் ஆஃப் சுவிட்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் லைட்டு, சிவப்பு கலர் லைட்லாம் அந்த பாக்ஸ்குள்ளே வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உள்ளார இருக்கக்கூடிய அந்த இன்ஜினியரிங் ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் செக்டாரில் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல், ரயில்வேஸு, மெடிக்கலு, ஏரோஸ்பேஸு, டிஃபென்ஸு, ஐடி சொல்யூஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சர்வீஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ட்ரிபிள் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு இவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துருப்போம். கரண்ட் ப்ரைஸ் 5413 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட கரண்ட் ப்ரைஸில் இருந்து 45% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜெஃப்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 7780 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது கரண்ட் ப்ரைஸில் இருந்து 7780 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ கம்பெனியோட growth இதுக்கப்புறம் நல்லா இருக்கும், நாங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஃபினான்ஷியல் 2025லேருந்து ஃபினான்ஷியலி 2028, அதாவது அடுத்த ஒரு 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இபிஎஸ்சி கிட்டத்தட்ட 50% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 27 அனலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13 பேர் இதுக்கு வந்து பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 9 பேர் ஹோல்ட் ரேட்டிங்கும், வெறும் 4 பேர் தான் செல் ரேட்டிங் வந்து இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாங்க, நானும் இதை வந்து செக் பண்ணி பார்த்தேன். நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இருக்குது. இவங்களோட கீ ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 36,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 95 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 33 இருக்குது. புக் வேல்யூ 698 ரூபாயில் இருக்காங்க. ROCE 14%, ROE 10%, ROIC 20%, OP வந்து பார்த்தீங்கன்னா 16%. இவ்வளோ தான் இந்த பர்சன்டேஜ் இருக்குது. இருந்தாலும் ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 95 இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 2828 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 1ல் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.77 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.19 இருக்காங்க. இப்போ இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது ஸ்டாக்கோட பி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு. அதே மாதிரி சிஏஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 49%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 95% இருக்குது. இது ரெண்டுமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கியிருந்தா கூட வருஷம் 93% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 11% இருக்குது. இதுவே ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து ஒரு 20% மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் பார்ப்பாங்க, சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி லோ அப்படிங்கிறது 4000 இருக்குது. மேபி அந்த 4000 மறுபடியும் போணுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மார்க்கெட் ஃபுல்லாக கிராஷ் ஆகி மறுபடியும் 4000 போணுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் இப்போ ஜெஃப்ரிஸ்லாம் சொல்கிற மாதிரி மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 7000க்கு மேலே போணுச்சுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தாங்க, என்ன தான் ஒரு கம்பெனி அந்த நல்ல growthல இருந்தாலும் அந்த கம்பெனி டெம்பரரியாக ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதோட ஹையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸ் வரும். அதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது விப்ரோவை பற்றி கேட்டிருந்தாங்க. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இவங்க வந்து ஐடி சொல்யூஷனில் இருக்காங்க. டாப் எம்என்சி வேறு. ஆனால் நம்ம டேரெக்டாக கீ ரேஷியோ வந்து பார்த்தலாம். ஏன்னா விப்ரோ வாங்கலாமா இல்லை டிசிஎஸ் எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நான் ரெண்டையும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து உங்கள் முடிவை நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 38% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 250 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,62,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 19ல் இருக்குது. இதுவே இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 25ல் இருக்குது. புக் வேல்யூ 81 ரூபா 60 பைசாவில் இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 141 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 8.47 இருக்குது. பிஜி ரேஷியோ கிட்டத்தட்ட 8க்கு மேலே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.19 இருக்குது. ROCE 19%, ROE 16%, ROIC 26%, OP வந்து பார்த்தீங்கன்னா 19% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் வந்து சூப்பரான பர்சன்டேஜ் தான். ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.09 இருக்குது. இதுவே சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான் இருக்குது. இது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். இதே ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் வந்து பார்க்கும்போது வெறும் 9%. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 9% தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 17%க்கு மேலே இருக்குது. ஆனால் மற்ற கம்பெனிலாம் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth எல்லாமே 2022 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஹை போனாங்க. அந்த ஹையை இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம், இப்போ 4வது வருஷமே வரப்போகுது. இன்னமும் அந்த ஹையை அவங்க போய் டச் பண்ண வந்து முடியல. அடுத்தது டிசிஎஸ். இந்த கம்பெனியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். கரண்ட் ப்ரைஸ் 3833 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது.
ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ 22 இருக்குது, இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 25, புக் வேல்யூ 294 இருக்குது, ஆர்ஓசி 64%, ஆர்ஓஐ 52%, ஆர்ஓஐசி 79%, ஓபிஎம் 26% இருக்குது. இந்த பர்சன்டேஜ் வந்து பாருங்கள் சூப்பரான பர்சன்டேஜ். விப்ரோ வந்து 20%க்கு மேலே தான் இருந்துச்சு, இது கிட்டத்தட்ட 50%க்கு மேலே எல்லாமே இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1732 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2.75 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 10.7 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.10 இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் growth 10%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 8% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 10%, அதாவது வருஷம் 10% தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதுவே டிவிடெண்ட் ஈல்டு 1.92 இருக்குது. விப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50%க்கு மேலே இருக்குது. இந்த ரெண்டு ஸ்டாக்கை வச்சு கம்பேர் பண்ணும்போது பி ரேஷியோ விப்ரோக்கு வந்து கம்மியாக இருக்குது. இருந்தாலும் இவங்களோட ஆர்ஓசி இது எல்லாமே அதிகமாக இருக்குது. அதில் ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது ரெண்டு ஒரே மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய கம்பெனி ஆகிட்டாங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். உங்களோட ஃபைனான்ஸியல் ஏற்ற மாதிரி, அதாவது 250 ரூபாவா இல்லை 3000 ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் இருந்தால் கூட நீங்கள் டிசிஎஸ் கூட ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாம். இல்லைனா விப்ரோ உங்களுக்கு ஓகேனா கூட ஓகே தான். ஆனால் விப்ரோவோட growth வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டு கம்பெனிக்கு பதிலாக HCL டெக்னாலஜிஸ் நல்ல ஒரு growthல வந்து இருக்காங்க. அடுத்தது சவுத் இண்டியன் பேங்க்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொரோனா டைமில் என்னமோ வெறும் 12 ரூபாவோ 11 ரூபாய் என்னமோ ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 40 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதுவும் இந்த வருஷத்தில் தான் கிட்டத்தட்ட 60% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜனவரி மாதத்தில் இருந்து. சவுத் இண்டியன் பேங்க்கை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா பேங்க்கோட ஒர்க் என்ன அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நம்ம டேரெக்டாக கீ ரேஷியோ வந்து பார்த்தலாம். மார்க்கெட் கேப்பு 10,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 7.74 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 15 இருக்குது. புக் வேல்யூ 40 ரூபா 60 காசில் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் புக் வேல்யூக்கும் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆர்ஓசி 6%, ஆர்ஓஐ 13%, ஆர்ஓஐசி 6%, ஓபிஎம் 61%. இந்த பர்சன்ட் எல்லாமே ஓகே தானே. இவங்க பேங்க் அப்படிங்கிறனால இந்த ஆர்ஓசியில் 10 கீழே தான் வச்சுட்டு இருப்பாங்க. இன்டென்சிக் வேல்யூ 54 ரூபாய் 20 பைசாவில் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட இன்டென்சிக் வேல்யூ விட கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிஜி ரேஷியோ 0.04 இருக்காங்க. இதுவே டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 11.5 இருக்குது. இவங்க பேங்க் அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தா கூட 1 இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோஸை பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. புக் வேல்யூக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஹை போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு ரொம்ப டவுன் ஆனிச்சு. மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்காங்க. அது காரணம்னு பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5015 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 508 கோடியாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மார்ச் 2014 15 16, அதுக்கடுத்து கொரோனா வந்து 2019, மார்ச் 2022 வரைக்குமே இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதிகமானுச்சு. ஆனால் பிரச்சனை எங்கே இருந்துச்சுன்னா இவங்க நெட் ப்ராஃபிட் தான் அப்படியே கம்மியாகிட்டே வந்தது தான். கிட்டத்தட்ட மார்ச் 2022 வெறும் 45 கோடி தான் அவங்களுக்கு ரெவன்யூ வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் 2023 இருந்து தான் அவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகமானுச்சு. நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதனால தான் இவங்க மார்ச் 2023 கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகி மேலே வந்துக்கிட்டு இருக்கு. எப்பவும் சொல்கிறதான் ஒரு கம்பெனியோட சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் டர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு ப்ராஃபிட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து நம்ம சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 4% இருக்குது. ப்ராஃபிட் growth பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 66%. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 36%. நல்ல ஒரு பர்சன்டேஜிங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ இப்போ நல்ல ஒரு லாபத்தில் இருப்பாங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 10%க்கு மேலே தான் இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தா கூட எஃப்ஐட் வந்து 17.91% இருக்குது. இதுவே லாஸ்ட் 2 குவார்ட்டராக எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிஐட் வந்து 11.92% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கே இப்போதைக்கு அதிகமாகிட்டு இருக்காங்க. எல்ஐசி கிட்ட இருந்த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விற்றுட்டு அவங்க வந்து எல்ஐசி வந்து வெளியே போயிட்டாங்க. மீதி இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கொஞ்சமாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுவே ரீட்டைல் பீப்புள்கிட்ட கிட்டத்தட்ட 70% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இவங்ககிட்ட நம்மகிட்ட தான் இருக்குது. அதாவது நம்மளை மாதிரி ஆளுங்கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னமும் சவுத் இந்தியன் பேங்க்கை நல்லா ஒர்க் பண்ண அதாவது ப்ராஃபிட் அதிகமாக எஃப்ஐடியை வந்து அதிகமாக வாங்கினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போதைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹையில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹிஸ்ட்ரி ஹையை தாண்டி மேலே போயிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாங்க. இதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் அப்படியே இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கம்பெனியோட இயர்னிங்ஸ் தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது டிசைட் பண்ணோம். டெம்பரவரியாக ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆனாலும் சரி ஒரு லாங் டர்மில் எடுத்து பார்க்கும்போது கம்பெனியோட growth தான் ஸ்டாக்கோட growthஆகவும் இருக்கும். பார்க்கலாம். இப்போதைக்கு சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா
ஸ்டாக்லேயும் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். இன்றைக்கி ஓவராலாக நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.